என்ன போன் தள்ளையா என்ன நீங்க ஒண்ணு கேட்காம உட்காந்துக்கிறேன். நானும் அடுத்த வேலை உள்ள போயிட்டே இருக்கேன். தம்பி லாஸ்டா கொஸ்டின் நம்பர் 11 வரைக்கும் பார்த்தோம். டியா அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் ஓபன் பண்ணி கொஸ்டின் நம்பர் 12ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் காட்டணுமா? அல்ஜிப்ரிக் அந்த மொபைல்ல அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அதுல அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் காட்டணுமா? போட்டு எடுத்துறேன். சரி, இப்போ இதுல இருக்கிற மாடல் சம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் வந்து நமக்கு என்ன எடுத்துக்கிறாங்கன்னா a⁴ மைனஸ் b⁴. So a⁴ minus b⁴. So நம்மளுக்கு a² minus b² equal to நம்மளுக்கு என்ன வரும்னா a plus b into a minus b. So இந்த பேசிக் லெவல் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஹையர் கிளாஸ் போனாலும் இது பின்னாடி வந்துட்டே இருக்கும். சரியா? சரி. So இந்த இடத்துல மைனஸ் வந்தங்காட்டி நம்ம என்ன பண்றோம்னா இந்த a⁴ whole square minus b⁴ whole square. பவர் வந்து ஸ்கொயர் வர மாதிரி எடுத்துக்கணும். மிடில்ல மைனஸ் வந்தங்காட்டி. So இப்போ a² minus b² equal to a plus b into a minus b வந்துருக்கு. a வரத்துல a கியூபுமே b வரத்துல b⁴ எழுதுறோம். So அப்ப என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா a⁴ plus b⁴ into a⁴ minus b⁴. So அடுத்த ஸ்டெப்ல இதோட ஐடென்டிட்டிஸ் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருப்பீங்க. a³ plus b³ அப்படினா a plus b into a² minus ab plus b². இதோட ஃபார்முலா வந்து a minus b into a² plus ab plus b². So ஐடென்டிட்டிஸ் நீங்க தரவா இருந்தா மட்டும் இந்த சம்ஸ் போட முடியும். இத முடிச்சிட்டு அதிலே செகண்ட் சப்டிவிஷன் எழுதுங்க. போர்ட் எடுத்துறேன். இல்ல அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அதாவது இந்த மைனஸ் சொன்னா என்னன்னா அந்த 6 வந்து 3 2s are 6 ன்னு எழுதிட்டோம். புரிஞ்சுதா? சோ இப்போ a² minus b² மாடல் வந்துருச்சு. a plus b into a minus b னா a வர்க்கத்துல a கியூப் b வர்க்கத்துல b கியூப். பாலினாமியல்ஸ் தான் சொல்றீங்களா? அதுக்குள்ள பாலினாமியல்ஸ் ரிமோட் பார்க்க மாட்டோம் சார். அதுல ஸ்கூல்ல வந்து பாலினாமியல்ஸ் ஒரே சாப்டரா தான் இருக்கு. பட் நான் வந்து 2 சாப்டரா எடுத்துக்கிறேன். பாலினாமியல்ஸ் ஒரு பார்ட்டும் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் தனி பார்ட்டும். புரியுதா? அதனால அல்ஜிப்ரிக் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அது தனியா டெஸ்ட் வரும், இது தனியா ஒரு டெஸ்ட் வரும். இப்படி டாக்குமெண்டிங்ல ஏதாவது டவுட் இருக்குதா? சரி,
இப்போ அடுத்தது a power 6 plus b power 6. நம்ம ஸ்கூல்ல வந்து பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறது ஒரே சாப்டரா இருக்கும், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் கலந்து வரும். பட் நம்ம சென்டர்ல வந்து பிரீஃபா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன், பாலினாமியல்ஸ் தனியாகவும் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் தனியாகவும். ஸோ உங்களுக்கு பாலினாமியல்ஸ் டெஸ்ட் தான் இந்த வாரம் வரும். இது வந்து உங்களுக்கு இது மேல் தான் வரும், அடுத்த வாரம் தான் வரும். சரி, அது என்ன சொல்றேன். இப்போ இதுலயே செகண்ட் சப்டிவிஷன் வந்து a பவர் 6 பிளஸ் b பவர் 6. சோ இந்த இடத்துல பிளஸ் வந்துருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இத வந்து a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square. இந்த ஃபார்முலா தான் நம்ம இத வந்து அப்ளை பண்ண முடியும். சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா a square whole power 3 plus b square whole power 3. என்ன ஃபார்முலா கொண்டு வர போறோமோ அது வந்து மேல வரணும். போன சமயம் வந்து மைனஸ் சொன்னங்காட்டி பவர்ல வந்து ஸ்கொயர் வர மாதிரி அப்ளை பண்ணணும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். சோ இதுல கியூப் போறங்காட்டி பவர்ல 3 வர மாதிரி அப்ளை பண்ணிட்டோம். சோ இந்த ஃபார்முலால எங்கெங்கெல்லாம் a வருதோ அங்க வர a ஸ்கொயர்னு, எங்கெங்கெல்லாம் b வருதோ b ஸ்கொயர் அப்ளை பண்றோம். சோ அப்ப என்ன ஆகுனா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் into a square whole square minus a square b square plus b square whole square. சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்ல வந்து a square plus b square into a power 4 minus a square b square plus b power 4. இதை முடிச்சுட்டு தேர்ட் சப்டிவிஷன் எழுதுங்க, நான் போர்டு எடுத்துறேன். வேற வெடி கொண்டிருந்தா நம்ம ஹோம்வொர்க் சொன்னா கம்ப்ளீட் பண்ணி விடுவோம். அதனால மிஸ்டேக்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம்.
இப்ப அடுத்தது பாருங்க a பவர் 6 அடுத்த சப்டிவிஷன் வந்து a பவர் 7 பிளஸ் a b பவர் 6 அடுத்தது வந்து 12th ஒன்ல தேர்ட் சப்டிவிஷன் a பவர் 7 பிளஸ் a b பவர் 6 சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா இது ரெண்டுமே வந்து ஒரு a வந்து காமனா வெளிய எடுக்கலாம் வெளிய எடுக்கும்போது நமக்கு என்ன ஒரு அடி கேட்டீங்கன்னா a பவர் 6 பிளஸ் b பவர் 6 சோ இதே சொல்லலாம் ஜஸ்ட் வந்து ஒரு a வந்து மல்டிப்ளிகேஷனா எழுதுறோம் அவ்வளவுதான் சொல்லுங்க யாருங்க சொல்லுங்க மேடம் சொல்லுங்க நம்ம இதுதான் இருக்கிறாங்க மேடம் சரிங்க கண்டிப்பா நம்ம இதை கால்குலேட் கேட்கவா அதாவது இங்க வந்து a பவர் 7 பிளஸ் a b பவர் 6 இது ரெண்டு என்ன காமனா வெளிய எடுக்கலாம் a எடுக்கலாமா சோ அப்ப a வை டிவைட் பண்ணலாமா ரெண்டு பக்கமே இத a வை டிவைட் பண்ணா என்ன வரும் a அதாவது இந்த செப்பரேட் பண்ணும்போது a பவர் 6 இதுல வந்து என்ன வரும் a கட் ஆயிடும் b பவர் 6 ஏன் ஏடா நம்ம ஆன்லைன்ல இருக்கிறவங்க ஏதாவது டவுட் இருந்தா கையால கேட்டுக்கங்கப்பா ஏடா அமைதியா இருக்கணும் பாருங்க நான் வந்து ஆள் ஒருத்தர் சவுண்ட் ஒரு ஆள் நாட்டு நம்ம கால் பண்ணி அழைச்சு விட்டுலாமா
இப்போ நம்ம டியூஷன் சென்டர்ல இருக்கிற எல்லா கிளாஸுமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுன்னா நம்ம டியூஷன் சென்டர் ஆப்ல வீடியோஸ் இருக்கும், அதுல வந்து அப்லோட் பண்ணி வச்சிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் சமயத்திலயோ அல்லது கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, அட்டன் பண்ண முடியல அப்படின்னா கூட அதுல பார்த்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுல இருக்கு, இந்த இயர் பூராம இந்த வீடியோஸ் இருக்கு. சப்போஸ் ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி சம்பள டவுட் வருதுன்னா இந்த நம்ம 5 கொஸ்டின் நம்பர் எடுத்து பார்த்து அதை ட்ரேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருங்க. சரியா? அப்போ தெரியல டவுட் இருக்குன்னா எனக்கு கேளுங்க, நான் சொல்லி தரேன். நான் அடுத்தது வந்து 12th ஒன்ல 4th சப்டிவிஷன் x cube y cube plus 1 x cube plus y cube sorry x cube y cube plus 1. So அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா இந்த x cube y cube xy whole power 3 plus 1 வந்து 1 power 3 எடுத்துக்கிறோம். So நம்ம ஃபார்முலா வந்து என்ன வரும்னா a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square. இது வந்து ஃபார்முலா. சோ அப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் a வருதோ அங்க பூரா xy ங்க, எங்கெங்கெல்லாம் b வருதோ அங்க பூரா 1 அப்ளை பண்றோம். சோ அப்ப என்ன வரும்னா xy plus 1 into xy whole square plus sorry minus xy into 1 plus 1 square. So அடுத்த ஸ்டெப்ல xy plus 1 into x square y square minus xy plus 1. இது முடிச்சோம்னா அடுத்த சப்டிவிஷன் எழுதுங்க. இப்போ போல்ட் எடுத்துறேன். என்ன பண்றா? ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்றியா? அந்த பேக்கை தான் அதை போட்டு வைக்க வேண்டியதுதானா? கங்காரு குட்டி புடிச்சுக்கமா பேக்கை புடிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறேன். எருமை மாடு. இப்படி கேர் பண்ணீங்களா? இதுக்கு அடுத்த சம் பார்க்கலாம். 5th சப்டிவிஷன் x square minus y square plus 2x plus 1. சோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க, பட் எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்பாங்க. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. x square minus y square plus 2x plus 1. சோ அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வரதுக்காக என்ன பண்றோம்னா x square plus 2x plus 1 ஒரு குரூப் பண்ணிக்கிறோம், minus y square ஒரு குரூப் பண்ணிக்கிறோம். சோ ஆல்ரெடி 8th படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி சம்மு. சோ இந்த x square plus 2x plus 1 வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே எடுத்துற பாருங்க. இந்த x square வந்து நம்ம என்ன பண்றோம்னா x whole square அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த 1 வந்து நம்ம என்ன பண்றோம்னா 1 square அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இந்த மிடில்ல வந்து என்ன வரும்னா 2 into x into 1. சோ இப்போ என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா a square plus 2ab plus b square வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அப்ப இது எப்படி எழுதலாம் கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல x plus 1 whole square minus y square. சோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க, x square 2x plus 1 ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். சரியா? இது ஆல்ரெடி 8th நீங்க படிச்சிருப்பீங்க.
சோ இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. சோ ஏங்கிற இடத்துல x பிளஸ் 1, bங்கிற இடத்துல y. சோ அடுத்த ஸ்டெப்ல x பிளஸ் 1 பிளஸ் y இன்டு x பிளஸ் 1 மைனஸ் y. சோ நீங்க இத மாத்தி எழுதுனா சரி a மைனஸ் b இன்டு a பிளஸ் b போட்டாலும் பிரச்சனை இல்ல, a பிளஸ் b இன்டு a மைனஸ் b போட்டாலும் பிரச்சனை இல்ல. சரியா? இதை முடிச்சுட்டு அடுத்த சப்டிவிஷன் எழுதுங்க, போர்டு எடுத்துறேங்க. அதாவது இங்க வந்து இப்படி வந்திருக்குல்ல x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. ஸோ இந்த ரெண்டு இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரும்போது இதை வந்து a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாத்திக்கலாம். அதாவது இங்க இங்க பிளஸ் வந்தா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர், மைனஸ் வந்தா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த x ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இந்த x ஸ்கொயர் வந்து என்ன பண்றோம்னா x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துறோம். 1 வந்து நம்ம என்ன பண்றோம்னா 1 ஸ்கொயர் எடுத்துறோம். சோ மிடில்ல வந்து 2 into x into 1. சோ இப்போ இந்த ஃபார்ம் கொடுத்தாச்சு a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். இத வந்து a plus b ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். சோ அடுத்த ஸ்டெப்ல x பிளஸ் வந்து பிளஸ் அங்க 1 இருக்குது. சோ x plus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துறோம். இது 8th நீ படிச்சியா இல்லையா? நேத்து படிச்சதே நீங்க மறந்து வச்சா 8th படிச்சதெல்லாம் வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதாப்பா? அபினவ் பிதி சரி. இப்போ அடுத்தது வந்து 6th சப்டிவிஷன் a மைனஸ் b மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ கொஸ்டின் நம்பர் 12 அதுல 6th சப்டிவிஷன் a மைனஸ் b மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐடென்டிஸ் நிறைய வரும். ஸோ ஒரு இடத்துல வந்து இப்படி கேட்கறாங்க, ஒரு இடத்துல வந்து இப்படி கேட்கறாங்க, ஒரு இடத்துல வந்து 9 into 8 இந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ நீங்க டேபிள்ஸ் தெரிஞ்சாதான் இதை அப்ளை பண்ண முடியும். டேபிள்ஸே படிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 into 7 4 into 7 உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி அது என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் a cube plus b cube. சோ அந்த ஐடென்டிஸ் தரவா தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க சைன் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா a மைனஸ் b மைனஸ் a கியூப் பிளஸ் b கியூப் அப்படின்னு வந்துருக்கு. சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த a மைனஸ் b அப்படியே ஒரு பிராக்கெட்டோட எடுத்துக்கிறோம்.
இந்த எலிமெண்ட்ஸ்ல ஒரு மைனஸ் காமன் எடுக்கிறோம். அப்ப என்னன்னா மைனஸ் ஆகிறது பிளஸ் ஆயிரும், பிளஸ் ஆகிறது வந்து நம்மளுக்கு என்னன்னா மைனஸ் ஆயிரும். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல a மைனஸ் பி மைனஸ் a கியூப் மைனஸ் b கியூப்னா இதோடைய ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்ன வருமா a மைனஸ் b இன்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ்லயுமே ஒரு a மைனஸ் b வந்து காமனா வெளியில எடுக்கலாம். ஒரு a மைனஸ் b வந்து காமனா வெளியில எடுத்தோம் அப்படின்னா இங்க ரிமைண்டர் வந்து 1 மைனஸ் இங்க ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன வருதுன்னா a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப்ல a மைனஸ் b இன்டு 1 மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் b ஸ்கொயர். சரியா? இதை கால் பண்ணிட்டு அடுத்த சப்டிவிஷன் எழுதுங்க, அது போர்டு எடுத்துருங்க. என்னால தண்ணி ஓபன் என்சிசி கேட்பா இங்க பொள்ளாச்சிடா. Friday is 6 to 7. 6 to 7 7 to 8 is 8 to 9. 6 to 7 is 8 and 10 to 1. So 5 to 6 are on here. The thing must be yeah, I was 5 to 6. No, thank you. That's all I need to answer. I see. Well, I'll do now. அடுத்து வந்து 7th subdivision question number 12 x power 4 plus x square plus 1. வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க. ஃபுல்லா கேல்குலேட்டர் இருக்கு, எல்லாமே ஸ்மால் இருக்கு. உங்க டேபிள் ஆன் கொடுத்ததுங்களா? சோ இந்த சம் வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா x power 4 plus x square plus 1. சோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா x power 4 x square whole square plus x square plus 1. சோ இது அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா
x square whole square plus 1 ஒரு group பண்ணிக்கிறோம். இந்த plus x square ஒரு தனியா வச்சுக்கிறோம். சோ இந்த 1 வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 1 ஸ்கொயர் எடுத்துக்கறோம். சோ இது ஒரு ரெண்டு மூணு ஃபார்மேட்ல போடலாம். பட் நம்ம ஒரு ஃபார்மேட்ல போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் equal to a plus b whole ஸ்கொயர் minus 2ab. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. சரி, அது வந்து ஒரு ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாரு. அதிக அளவு வராது, கொஞ்சம் ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை பண்றோம். அதாவது a வர இடத்துல x ஸ்கொயர்னு b வர இடத்துல 1 அப்ளை பண்றோம். சோ இதுக்கு மட்டும் தான் இது தனியா தான் இருக்கு. சோ அப்ப என்ன வரும் அப்படிங்க கேட்டீங்கன்னா x square plus 1 whole square minus 2 into x square into 1 plus x square. இந்த x square தனி, இதோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் தான் இது. a plus b whole square minus 2ab plus இந்த x square வந்து தனியா எழுதிட்டேன். சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்னா x square plus 1 whole square இது இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்னா -2x square plus x square. சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்னா x square plus 1 whole square. இப்போ இது ரெண்டுமே லைன் சேஞ்ச். சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா -x square அப்படின்னு வரும். சோ இப்போ இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா நமக்கு a square minus b square. சோ இந்த ஃபார்ம் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா a plus b into a minus b அப்படி வரும். சோ ஏங்கிற இடத்துல x square plus 1 மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வேணா அடுத்த ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். அதாவது x square plus 1 whole square minus of x square. சோ ஏங்கிற இடத்துல x square plus 1 bங்கிற இடத்துல x மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அப்ப நமக்கு a plus b அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா x square plus 1 sorry x square plus 1 plus x into x square plus 1 minus x. a plus b into a minus b. So இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்டரா x square plus x plus 1 into x square minus x plus 1. So இந்த சம்ஸ் எல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் எக்ஸாம்ல வராது, ரொம்ப ரேர் தான். சரியா? இதை முடிச்சுட்டு அடுத்த சம் எழுதுங்கப்பா. இருக்கிற சம்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒர்க் ஷீட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸ்கூல் ஒர்க் ஷீட் வந்து அது கண்டிப்பா வரும்.
இப்ப கேப் பண்ணீங்களா அனுப்பிச்சுக்கலாமா? இந்த சம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாடல் வரும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல்ல ஒர்க் ஷீட்ல இந்த மாதிரி சம் தருவாங்க. சரியா? இதுல எக்ஸாம்ல கேட்கற மாதிரி வர மாதிரி சம் வந்தா மட்டும் சொல்றேன் பாத்துக்கங்க. இப்போ அடுத்தது வந்து 8th சப்டிவிஷன் x⁴ plus 8x² plus 16. x⁴ plus 8x² plus 16. So அடுத்த ஸ்டெப்ல இந்த x⁴ x² whole square plus 8x² plus 16. So இந்த இடத்துல என்ன பண்றோம்னா let x² equal to a அப்படின்னு எடுத்துக்கலாம். So அப்ப இது a வா எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா a² plus 8a plus 16. So splitting the middle term வருதா multiple பண்ணா 16 add பண்ணா 8 னா 2 numbers 4 4 வரும். இந்த a square coefficient வராங்காட்டி just by a போட்டுக்கிறோம். So அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா a plus 4 into a plus 4. So அடுத்த ஸ்டெப்ல a plus 4 whole square. So அந்த a க்கு பதிலா என்ன பண்ணோம்னா பழையபடி x² போடணும். So x² plus 4 whole square. சரியா? சரி, இது முடிஞ்சா அடுத்த சம் எழுதுங்கப்பா. இது கேப் பண்ணீங்களா? அடுத்தது பாருங்க 9th சப்டிவிஷன் y⁴ 6 minus 7 y⁴ 3 minus 8. Question number 12 9th subdivision y⁴ 6 minus 7 y⁴ 3 minus 8. So அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா y⁴ 3 whole square minus 7 y⁴ 3 minus 8. So அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா let y⁴ 3 equal to a. So அப்ப என்ன வரும்னா a² minus 7a minus 8. 2 numbers multiple பண்ணா -8, simplify பண்ணா -7. 2 numbers வந்து நமக்கு என்ன வரும்னா -8 plus 1. ஏடா உட்டும் கேக்குற. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுங்க a² வந்து என்ன கேக்குறோம்னா by a போடுறோம். சோ அப்ப இந்த இடத்துல என்ன வராதுன்னு கேட்டீங்கன்னா a minus 8 into a plus 1. சோ அடுத்த ஸ்டெப்ல a க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா அந்த y³ அப்ளை பண்றோம். y³ minus 8 into y³ plus 1. சோ நம்மளுக்கு ஃபார்முலா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து a³ plus b³ அப்படின்னு வருதோ சோ அங்கெல்லாம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். a plus b into a² minus ab plus b². சோ அதே மாதிரி a³ minus b³ equal to a minus b into a² plus ab plus b². சோ இந்த ஃபார்முலா எங்கெங்கெல்லாம் வருதோ அது பூரா நம்ம அப்ளை பண்ணணும். சோ இந்த இடத்துல அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா y⁴ 3 minus 2⁴ 3. 8 வந்து 2⁴ 3 எழுதிக்கலாம். அதே மாதிரி y⁴ 3
பிளஸ் இந்த 1 வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 1 பவர் 3 எழுதிக்கிறோம். சோ இங்க a cube மைனஸ் b cube a cube plus b cube வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல a வேல்யூ y b வேல்யூ வந்து 2, இந்த இடத்துல a வேல்யூ y b வேல்யூ வந்து 1. சோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இங்க வந்து a cube மைனஸ் b cube. சோ அப்ப என்ன வரும்னா y minus 2 into y square minus y into 2 plus 2 square plus 2 square into இந்த இடத்துல நீங்க எழுதும் கண்டிஷன் எழுதிங்க. இங்க வந்து a cube plus b cube வந்துருக்கு. அப்ப என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா y plus 1 into y square plus y into 1 சாரி இந்த இடத்துல மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும் பிளஸ் 1 ஸ்கொயர். சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா y minus 2 into y square plus 2y plus 4 into y plus 1 into y square minus y plus 1. நீங்க இன்னைக்கு எடுத்த சம் நிறைய டவுட் இருக்கு மேம். உங்களுக்கு 2-3 கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்க டவுட் இருக்கு. எல்லாம் அட்டெண்ட் பண்ணினா கொஞ்சம் கிளியர் ஆயிருமா உனக்கு? தியா ஜோஸ்னா உனக்கு ஏதாவது கொஞ்சம் புரியுதா சம் சொல்லலாம்? புரியுது சார். ஓகே, நீ அந்த இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு 9 மணிக்கு கால் பண்றேமா. அந்த கொஸ்டின் நம்பர் 9 வந்து இந்த ஸ்பிளிட் அப் மெத்தட் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடு. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு கொஞ்சம் ஃபியூச்சர்ல கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா? சரியா? என்ன கேர் பண்ணிக்கலாம்.
இந்த அடுத்து பாருங்க 10th சப்டிவிஷன் x power 4 plus 5x square plus 9. X power 4 plus 5x square plus 9. So அடுத்த ஸ்டெப்ல x power 4 வந்து நம்ம என்ன பண்றோம்னா x square whole square plus 9 plus 5x square. எழுதும்போது ஒரு குரூப்பா எழுதிக்கிறோம் ஆன்சர் கொண்டு வராங்க. ஏன்னா 9ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 9 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் பிளஸ் 5 ஸ்கொயர். ஸோ நான் ஒரு ஃபார்முலா எழுதி போட்டிருந்தேன் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அந்த ஃபார்முலா இங்க வந்து அப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா x square plus 3 whole square minus 2 into x square into 3 plus 5x square. So a plus b whole square minus 2ab இது வந்து அப்படியே வந்துடும். So அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா x square plus 3 whole square minus 6x square plus 5x square. So அடுத்த ஸ்டெப்ல x square plus 3 whole square இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்க என்ன இன்க்ரீஸ் வந்திருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 பிளஸ் எக்ஸ் into x square plus 3 minus x. So அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் எழுதிக்கிறோம் x square plus x plus 3 into x square minus x plus 3. So ஒரு ஆர்டர் எழுதிக்கிறோம். சரியா? இதை முடிச்சுட்டு அடுத்த சப்டிவிஷன் கேர் பண்ணிக்கிறோம். நீங்க கேர் பண்றீங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th சப்டிவிஷன் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 4 எக்ஸ் பவர் 4 பிளஸ் 4. இந்த எக்ஸ் பவர் 4 வந்து நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கிறோம். 4 வந்து 2 ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஏ வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆகும், பி வேல்யூ வந்து 2 ஆக எடுக்கிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அடுத்த ஸ்டெப்ல
x square plus 2 whole square minus 2 into x square into 2. So அடுத்த ஸ்டெப்ல x square plus 2 whole square minus 2 2s are 4x square. So அடுத்த ஸ்டெப்ல x square plus 2 whole square minus 2x whole square. So இப்போ என்ன வந்திருக்குன்னா a square minus b square வந்திருக்குது. a வர இடத்துல x square plus 2, b வர இடத்துல என்ன பண்றீங்கன்னா 2x அப்ளை பண்றீங்க. So அப்ப என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா x square plus 2 plus 2x into x square. So அது கடைசியா என்ன வரும் கேட்டீங்கன்னா x square plus 2 minus 2x. So இது அடுத்த ஸ்டெப்ல x square plus 2x plus 2 into x square minus 2x plus 2. சரியா? இதுக்காக நீங்க இதோட இந்த கிளாஸ் போகுது, இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம். Thank you, sir. Okay, sir. Thank you, sir. Okay, ma'am. Thank you, sir. Okay, ma'am. Thank you, sir. Okay. Thank you, sir. Thank you. Okay, ma'am. Thank you, sir. Okay, ma'am. Thank you, sir. Okay, ma'am. Thanks. எதுக்கு ஏவடியாப்பா? சரி, நான் உன்னை ஒரு சில சம் தரேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் இங்கிலீஷ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேறுபாடம் சம் நான் உனக்கு சொல்றேன். அந்த சம் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். சரியா? பாத்தீங்கன்னா